லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கோகிலா. வணக்கம் கோகிலா. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பலாப்பழ இலையடை. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் கோகிலா, நான் திருவொற்றியூர்ல இருந்து வரேன். ம். நான் வந்து ஸ்கூல் வேன் ரன் பண்ணிட்டு இருக்கேன் பிரைவேட்டா. ஓகே, மார்னிங் மட்டும் அந்த மாதிரி? ஆமா, மார்னிங் 1 hour 2 hour, ஈவினிங் அதே மாதிரி. மிச்சம் இருக்கிற ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? வீட்டுல எதையாவது செஞ்சுட்டு இருக்கேன், வேலைதான் இருக்குங்களே. ஆமா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்க? பலாப்பழ வாழை இலை அடை. ஓகே, பலாப்பழ இலை இலையடை. ஓகே, அதுக்கு முதல்ல தேவையானது என்னன்னு பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். பலாப்பழ இலை அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பலாப்பழ இலை அடை செய்ய தேவையான பொருட்கள்: பலாப்பழம் 1 கப், ரவை 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், முந்திரி பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. பலாப்பழ இலை அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பேன் வந்து ரவையை வறுத்துக்கணும். ட்ரை ஃப்ரை தான் பண்ண போறோம். இல்ல, நெய் போட்டு வறுக்கணும். சரி, இந்த ரவைக்கு ஏத்த மாதிரி நெய் போட்டுக்கலாம். சரி, கொஞ்சம் கூட இருக்கணுமா? கூட வைக்கலாம். அதாவது நெய்லயே வந்து ரவை பொரியணும். ஆமா. ஓகே, கொஞ்சம் சூடா. ஓகே, நமக்கு அந்த வாசனை வரணுமா இல்லைன்னா வந்து கலர் மாறணுமா? பொன்னிறமா இருக்கும். வரணும். எப்போல இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? எந்த வயசுல இருந்து எப்ப கத்துக்கிட்டீங்க? நான் 18 வயசு 20 வயசுல சமைக்க ஆரம்பிச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபுல்லா சமைக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் கத்துன்றது ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? காரக்குழம்பு வச்சேன், ரொம்ப காரமா வச்சுட்டேன். அப்புறம் அம்மா நிறைய நிறைய தப்பு பண்ணி தான் கத்துக்கிறோம் எல்லாரும். அந்த மாதிரி தான் நான் கத்துக்கிட்டேன். சரி, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே செய்வேன். ஓகே, சரி, இப்போ நெய்யும் நம்ம காஞ்சிருக்கு. நெய் காஞ்சிருக்கு. நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி. ஓகே, இதை வறுத்து எடுத்துட்டுறோமா? இல்ல, ரவையிலே போட்டுடலாம். ஓகே, முந்திரி பாதாம் வறுத்தாச்சு. ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்ல கலர் மாறணுமா? ஆமா, பொன்னிறமா வரும். இப்போ உங்க பசங்க இப்போ காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வர சமயத்துல எப்படி இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நமக்கு டக்குன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பசங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும், அதனால கேசரி செஞ்சிருவேன் அடிக்கடி. வாரத்துல ஒரு 2 தடவையாவது செஞ்சிருவேன். அப்புறம் ஸ்வீட் ஐட்டம். ஆமா, ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். சுயம், ஜூஸ் அடிச்சு எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். ஓகே ஓகே, இப்போ இருக்கிறதெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம நேயர்களுக்கே சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணணும்னா ஏதாவது ரெசிபி சொல்லலாம்ல? எப்பவுமே பழம் எங்க வீட்டுல எப்பவும் இருக்கும். வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாமே இருக்கும். ஃப்ரூட் சாலட் போட்டு கொடுத்துருவேன். இல்லைன்னா பாலப்பழத்தை எடுத்து சுயம் சொல்லுவாங்க. வெல்லம், மைதா, தேவைப்பட்ட நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாவும் இருக்கும். ஆமா, அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அளவெல்லாம் இல்லை, நமக்கு தெரியும் இல்லையா நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு தேவைப்படும், அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நெய்ல வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். ஓகே, இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது பலாப்பழத்தை மிக்சியில போட்டு எடுக்கணும். ஓகே, வெல்லம் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்கிறோம். அதை அரைச்சிக்க போறோமா இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம்? அப்படியே சேர்த்துக்கலாம். மண்ணெல்லாம் இருக்காது இல்லையா அதுல? ஆமா, வெள்ளத்துலதான் மண் இருக்கும், இதுல இருக்காது. சரி, அப்ப பலாப்பழம் மட்டும் அரைச்சிட்டா போதும். ஆமா, இதுல வெறும் பலாப்பழம் மட்டும் போட்டுக்கலாமா இல்ல வேற வாழைப்பழம், மாம்பழம் சீசன் வேற போடலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பலாப்பழமும் போடலாம். இந்த ஸ்வீட் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கணுமா இல்ல எப்படி? ஆமா, அளவுக்கு ஏத்த மாதிரி. நம்ம ஸ்வீட் சிலர் நிறைய சாப்பிடுவாங்க, சிலர் கம்மியா சாப்பிடுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்வீட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா பழத்துல ஒரு ஸ்வீட் இருக்கும், அது கூட நம்ம சேர்க்கும் போது பாத்துக்கலாம். சரி, இப்போ இது வறுபடட்டுமா? அதுக்குள்ள நம்ம வந்து பலாப்பழம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாமா? பலாப்பழத்து கூடயே நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். எல்லாம் நல்லா நைஸா அரைஞ்சிருக்கணும்.
ரவையை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே சேர்த்துற அதுலயே போறோம். சேர்த்துற போறோம். வெறும் பலாப்பழம் மட்டும் இல்ல, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் 3 சேர்த்தும் நீங்க அரைச்சி பண்ணலாம். இல்ல வெறும் மாம்பழம் மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்ல வாழைப்பழம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஆமா. இப்ப இதுல நம்ம ரவை சேர்க்கிறோம் இல்லையா, ரவைக்கு பதிலா வேற என்ன சேர்க்கலாம்? அரிசி மாவு சேர்க்கலாம். சேம் அதே குவாண்டிட்டி, ஒரு கப் தான். அதேதான். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லா ஒரு கப் கரெக்டா இருக்குமா? பாத்துக்கோங்க. நமக்கு அது தட்டுற மாதிரி வதரும். ஆமா. அவ்வளவுதான். இப்ப ரெடியா இருக்கு. என்ன பண்ண போறோம்னு சொல்லிடுங்க. வாழை இலையில நெய் தடவி குவான்டிட்டில நமக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம் இல்லையா. அப்படியே மூடிட்டு உள்ள வச்சு. ஓகே, இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம வந்து தட்டி அது உள்ள வச்சிடலாம். சரியா, மூடி வச்சிருவோம். மூடி வச்சிருக்கோம். இந்த வேகறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுல, பாத்துடலாமா நம்ம? பாருங்க, ஓகே, நல்லா வெந்திருக்கா. எடுத்துடலாம், பிளேட்டிங் பண்ணிடலாம். அப்படியே எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். பலாப்பழ இலை அடை செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நெய் விட்டு பாதாம் முந்திரியை வறுத்துட்டு ரவையும் வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அது ஆறுறதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்து பலாப்பழம், ஏலக்காய், அப்புறம் தேங்காய் 3த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ரவை வறுத்தது ஆறி இருக்குமா, நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாழை இலையை கட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதில் நெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மடித்து இட்லி பானையில் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பலாப்பழ இலை அடை ரெடி. பலாப்பழ இலை அடை ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க வந்து பலாப்பழம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம், இல்லைன்னா மாம்பழம். இப்ப மாம்பழம் சீசன் தான், ஸோ நீங்க அதை கூட அரைச்சி பண்ணலாம். ரவை எல்லார் வீட்லயும் இருக்கும். வெல்லம், இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம் இல்லையா. வெல்லமும் சேம் குவான்டிட்டி, அதே 1:1 தான் இல்லையா. ஸோ வெல்லம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். என்ன இருக்கோ அதில் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் அடை பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த பலாப்பழ இலை அடைய எல்லாரும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் ஸ்வீட்டா. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் தான் பார்க்குறோம் இல்லையா. டிண்டோரா மசாலா அப்புறம் பர்லி பிண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் முக்கியமாக வந்து அந்த கோடா மசாலா அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மகாராஷ்டிரியன்ஸ் எல்லாமே வந்து அந்த கோடா மசாலாவை எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எதில் வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கிட்ஸ் ஸ்பெஷலாக நம்மளுடைய கெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பலாப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் அடை பண்ணி காமிச்சாங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.